தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புகள், திருப்பலியானது ஹாரிசன் பல்சா அவருடைய குடும்பத்துடைய சிறப்பான கருத்துக்கு நிறைவேற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன அருள்மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புகளை, இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு ஆனது புனித குரியாக்கோஸ் எலியா சாவரா உடைய நினைவை கொண்டாட அழைப்பு விடுகிறார். கேரளாவிலே ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே சீரோ மலபார் என்று சொல்லப்படுகிற ரைட்ல பிறந்தவர் தான் இந்த குரியாக்கோஸ் எலியா சாவரா. நான் வாழ்ந்த அந்த சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போதே படிக்கும் போது சிறுவனாக இருந்த போது கூட மறைக்கல்வியின் மீது அதிக தாகம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அதனால குருவான பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் இருக்கிற பல இடங்களுக்கு மறைக்கல்வியை போதிப்பதில் அதிக அக்கறை காட்டியிருக்கிறார். பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமனே திருப்பலி நிறைவேற்றுவது மட்டுமல்ல, மாறாக எதையாவது செய்யணும் என்பதற்காக சிஎம்ஐ அப்படி ஒரு சபையை துவங்குகிறார். கார்மேல் சபை சகோதரர்கள், அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள். என்னுடைய வேலை என்னன்னா, குறிப்பாக தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா ஏழ்மையால் வருந்திய இந்த பிள்ளைகள் அனாதை இல்லங்கள், கல்வி நிலையங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி என்று பலவிதமான விஷயங்களை சமூக தொண்டாட்டுகிறார். அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலகம் முழுவதுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஎம்ஐ சபை வந்து இந்த கல்வி பணியை மட்டுமல்ல, தியான மையங்களை இப்ப கேரளாவில் நீங்க பாப்பீங்க, நிறைய தியான மையங்கள் நிறைய நாடுகள்ல கேரளாவை சேர்ந்த குருக்கள் வந்து தியானம் ரிட்ரீட் சென்டர், அதன் வழியாக நற்செய்தியை அறிவிப்பதில் அதிகமாக அக்கறை காட்டிய ஒரு மனிதனாக புனிதராக வாழ்ந்திருக்கிறார். அவை நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலத்தில் வயது மூப்பின் வழியாக இறந்து போகிறார். இன்றளவு நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் படிங்கன்னா எப்படி அல்போன்ஸ் அம்மாவுடைய இடம் எவ்வளவு பிரசித்தம் பெற்றதோ அதே மாதிரி குரியாக்கோஸ் எலியா சாவுடைய இடமும் கூட அவ்வளவு ஒரு பெருமை பெற்றதாக காரணம் அவர் புனிதர்களுக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். இப்படி வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் போது நிறைய நேரங்கள்ல நிறைய நம்ம பேசுறோம், நிறைய கேட்கிறோம், ஆனா செய்யறோமா அப்படின்னா இல்லதான் பதில். ஆனா இவங்க மாதிரியான புனிதர்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு கேட்பதை அல்லது வாசிப்பதை நம்முடைய வாழ்வில செயல்கள் படியாக என்பிக்க இவர் நமக்கு என்று அழைப்பு விடுகிறார். அற்புதமான இந்த புனிதருடைய வாழ்க்கை நமதாக்கி கொண்டு வாழ் அருள் வேண்டி அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்போம். தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதை வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அவருக்கு சுவாச கோளாறு. ஆகவே மிக விரைவில் நல்ல முறையில் அவர் சுகம் பெற வேண்டும். அவருக்கு தேவையான சக்தியை வல்லமை ஆண்டவன் தர வேண்டும் என்று நாம் அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இறைவா, திரு அவையின் ஒன்றிப்பை உறுதிப்படுத்தி புனித குரியாக்கோஸ் எலியாஸ் என்னும் அருட்பணியாளனை தூண்டி எழுப்பினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு வளர்ச்சி அடையவும், சொல்லாலும் எங்கள் அயலாருக்கு உகந்த பணியாலும் நற்செய்தியை பரப்பவும் கனிவுடன் அருள் புரிவீராக. அமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 5 முதல் 8 வரை உள்ள வசனம், அதிகாரம் 7 1 5 வரை மற்றும் 10வது வசனங்கள். அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவை வரை அனைத்தையும் அழித்தொழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்க செய்யப்போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் என்றார். ஆண்டவர் கட்டளைப்படியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வல்லமையும் ஆண்டவருக்கு உரித்தாகுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் பெயருக்கு ஏற்ப மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சியை இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவரின் நீர்த்திரைகள் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சி மிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசரோடு வீற்றிருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. Alleluia, 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 alleluia.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அத்தியாயம் 8 இறை திரு வசனங்கள் 14 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவரிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்போது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். நம்ம சொல்ல வேண்டும். அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழிவில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்கு எமக்கு செலுத்துகிறோம். பாதுகாவலர் அந்தோணியாரை வழியாக நாங்கள் ஏறெடுத்து எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் தேவைகளையும் கனிவாய் கண்ணோக்கி எவையெல்லாம் எங்களுக்கு தேவை அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மிரஞ்சு மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தீரனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றுபடி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோனியார் என்னுடைய புனிதரை நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருவிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றிடுமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறைகள் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. இப்பொழுது அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கிற அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நீர் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகிற அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிற அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக இவைங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கணத்தை மடித்து மீண்டும் நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இடையில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும் என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருமை கண்டே செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார்ஜ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்து இந்த நாள் நிறைவடைய வேளையிலே அவருடைய சமூகத்திலே நம்மை அழைத்து வந்ததற்காகும், இந்த நாள் முழுதும் பெற்றுக்கொள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ் அத்தனை பேருக்காகும், நம்முடைய சபபதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில கலந்து ஜெபித்து கொண்டிருக்க நம்ம ஒருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றார். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திரும்ப கோடியில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கணிதாயான விடுதமிக்க மரியாள் ஒருவருக்கு என்னை அவருடைய கணவரான விடுதி யோசேப்பு நமது வங்கியின் பாதுகாலும் தந்தியுமான விடுத அந்துணியா நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிற புனித குரியாகோஸ் சாவரா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகில் எமக்கு உகந்தவனாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேச கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நன்றிகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்ற மிருகத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செயல் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஊற்றுவையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகலமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கள் இருந்தும் தீமை அனைத்து நின்று எங்களை விடுவித்து நாங்கள் என்றும்படிய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செமரை, இவரை மையப்படுத்தி வாழ்கிறவர்களுக்கு எல்லா நலன்களையும் நன்மைகளையும் பொழிகிற தேவன். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா என் உள்ளை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தயாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வலியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா என்னை தருவாய். நம் அனைவரும் ஒழுங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமையில நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற புனித அந்தோணியாரை நம்முடைய பாதுகாவலராய் பெற்றுக்கொண்டு அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவருடைய பரிந்து பேசல் உடனிருப்பு நமக்கு எப்போதும் உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடி அவரை நோக்கிய இந்த ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் இறைவனான புனித அந்தோணியாரை, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரை, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, தயால மனம் படைத்த நம்முடைய பாதுகாவலர் நம்மையும் நம் குடும்பங்களையும் எல்லா விதமான தீமையில் இருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த நாளிலே நம் குடும்பத்தை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்வு நிறைவாக தங்கவும் கொடையாய் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுவோம். சிறப்பாக இதோ இந்த இறுதி ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நேரத்தை வீணடிக்காமல் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நல்ல முறையிலே இந்த தேர்வை சந்திக்குவோம். நல்ல விட சுகத்தோடு
எந்த விதமான அச்சம், பயம், கலக்கமின்றி நல்ல முறையில் எழுத தேவையான அருள்வரங்களை புரிய வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் படித்து முடித்த பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவும், நம்முடைய குடும்பத்தில் நடைபெற வேண்டிய திருமண தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன்கள் கிடைக்கவும், திருமணமாகி சில பல ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாமல் அவதியுற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல தாய்மை பேரை அடையக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாகும். குழந்தைகளை தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டு பேறு காலத்திற்காய் காத்து கிடக்கிறவர்கள் அந்த தாயும் செய்யும் ஆசிர்வதித்த நல்ல முறையில் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வலிமையை தரும்படியாய் மன்றாடும். இன்னும் நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் இருக்கிற இடம் வாங்குவது, வீடு கட்டுதல், இப்படியான பல முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்தவையா இருந்தால் அவற்றை நமக்கு நடத்தி தரும்படியாய் ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய வரும்படிகள், பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்துக் கொள்ளவும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், அகல கால்களை விரிக்காமல் போதும் என்ற உள்ளத்தோடு வாழ அருள் தரும்படியா. இன்னும் தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள், திட்டங்கள் அனைத்தும் அனுகூலமாக்கி தரும்படியாய் ஜெபிப்போம். இன்னும் அநேகர் முதுமையினால், வயது மூப்பினால், பலவிதமான உடல் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், வீடுகளில் இருப்பவர்கள், அவருடைய வலி வேதனைகளால் அவதியுற்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். அவருடைய நோய்களிலிருந்து, வலிகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான, சுகம் பெறுவதற்கான அருளை சக்தியும் தர வேண்டும் என்று மன்றாடும். அநேகர் பலவிதமான அச்சங்களால், கலக்கங்களால், பயங்களால், நம்பிக்கையின்மைகளால், மன குழப்பங்களால், மன அழுத்தங்களால், மகிழ்வின்மையால், நிறைவின்மையால், தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, நம்பிக்கையை நிறைவாய் தரும்படியாய் ஜெபிப்போம். குழுமிற்கு நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலையும் நம்முடைய பாதுகாவலுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யவாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அடியானாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறிய உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதம் எனப்பட்ட புனித அந்தோனியாரை அண்டு வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பேரில உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோய் இருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கூடி அற்புதராம் விடுத அந்தோனியாரே, புதுமைகளின் விடுதலான விடுத அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான விடுத அந்தோனியாரே, கடைசி ஜபத்திற்காக நடந்திருப்போம். மன்றாடுவோமாக.
எல்லாமல்ல இறைவா புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக இயேசுவிலே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த அந்தி சாயும் வேளையில ஆண்டவருடைய சந்நிதியில நம் அனைவருமாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் அனைவரையும் இந்த மாலை வேளையில ஏதோ பல வேளைகள் மத்தியிலும் கூட தொழில்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள் கூட வேலையை முடிந்து நான் யோசிப்பது அவ்வளோ டயர்டு, இவ்வளோ டிராஃபிக்கான ஒரு இடத்தெல்லாம் அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரோடு இருப்பதற்காக நீங்க அனைவருமாக இடத்துல வந்து கூடியிருக்கிறீர்கள். எப்படியான அற்புதமான அவனுடைய சமூகத்துல நாம் இருப்பது எவ்வளவு மகிழ்வானது, எவ்வளவு ஆசீர்வானது என்பதை தான் நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், நம் அனைவருடைய தேவைகளை அனைத்தையும் அறிந்தவராக அங்கே தம்பி அழகாய் சொல்லுவாங்க. God provides the providence of God அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் கொடுப்பாருங்க. அப்படி எல்லாம் நிறைய புனிதர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு புனிதர்கள் எல்லாம் நிறைய மருத்துவமனை கட்டினாங்க, அல்லது அனாதை இல்லங்கள் கட்டினாங்க, கல்வி நிறுவனம் கட்டுறாங்க. எங்க இந்த பைசா கடவுள் கொடுப்பார். நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவளுக்கு எப்போதும் ஆண்டவர் துணையாய் இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம நற்செய்தியில வாசிக்க கேட்கிறோம். அவை இந்த அருமையான வேளையில ஆண்டவரிடந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இன்னைக்கு நாம நன்றி சொல்லணும். நிறைய ஆசீர்வாதங்கள் நான் சொல்வதுதான். உட்காந்து நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, உட்காந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. நீங்க நிறைய மனிதர்கள் சொல்வது என்ன, அது இல்லை இது இல்லை என்ற எண்ணங்கள் தான் வருது. எவ்வளவு இருக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார். ஒரு மகிழ்வான வாழ்வு, நல்ல உடல் சுகம், 3 வேளை நல்ல உணவு, இருப்பதற்கான ஒரு நல்ல இல்லிடம், நம்ம போவதற்கான 2 வீலர் 4 வீலர் என்று சும்மா ஒரு பொதுவான யோசிப்பாங்களேன். எத்தனை பேர் நடந்து கொண்டு இருக்கிறார்கள், பேருந்திலே பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அப்படி இல்லாம என்னையும் உங்களையும் கூட அதுக்கு மேல அவங்க போறதுக்காக சொல்ல பொதுவாக எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள், நம்ம நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார். இது அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக நாம் குழுமி வந்திருக்கிறோம். அந்த தெய்வம் நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை. அவரோடு அவரிலே ஒன்றர கலக்க, அவரோடு உறவாட, அவருடைய ஸ்பாரியசத்தை நாம் உணர்ந்து கொள்ள, அவருடைய உடனிருப்பை, அவருடைய பாதுகாப்பை
நாம் அறிந்து கொள்ளதான் பார்த்தீங்கன்னா கடவுள் இப்படியாக இந்த ஆராதனையெல்லாம் நமக்கு ஏன் எப்படி சொல்றோம்னா, கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. சொன்ன சில பல நேரங்களில் ஒரு பிஸியான உலகில் அதையெல்லாம் நினைப்பதற்கு எல்லாம் நமக்கு நேரம் இல்லாமலே சென்று விடுகிறார். இந்த அருமையான மாலை வேளையில அனைவருமாக வந்திருக்கிறீர்கள். முழங்கால் படி இருங்க, உட்கார்ந்துருங்க. ஒரு பஜனை பாடல் வழியாக ஆண்டவரோடு நாம் ஒன்றர உறவாடு இருக்கிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதற்காக தான் கடவுள் பெண்ணை படைத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவன் பார்த்தீங்கன்னா அவர் நம்மோடு, நாம் அவரோடு, அவர் நம்மோடு, நாம் அவரோடு உறவாட, அவர் மீது சாய்ந்து கொள்ள. நீங்க ஒரு கதையை சொன்ன, தோல் மீது சாய்ந்து கொள்வது அவ்வளவு ஒரு சந்தோஷம். குழந்தைகள் நம்முடைய மடியில வந்து அம்மாவுடைய மடியில படுத்துக் கொள்வது அவ்வளவு சந்தோஷம். நீங்களும் கூட ஆண்டுடைய சமத்தில் இருக்கிறோம். அவரோடு உறவாட, அவரோடு அவர் மடியில சாய்ந்து கொள்ள, அப்படியான ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை பெறுவ இந்த பஜனை பாடலில் நாம் இப்போது பங்கேற்போம். உன்னோடு உறவாட எனக்கென்றும் ஆசை, உன் மடி மீது நான் சாய்ந்து இளைப்பாற ஆசை. உன்னோடு உறவாட எனக்கென்றும் ஆசை, மடி மீது நான் சாய்ந்து இளைப்பாற ஆசை. மாறும் மாறும் இயேசுவே என்னில் தங்குமே, எந்த ஆசை தீவையறிந்து பரம் தாருமே. மாறும் மாறும் இயேசுவே என்னில் தங்குமே, எந்த ஆசை தீவையறிந்து பரம் தாருமே. உன்னோடு உறவாட எனக்கென்றும் ஆசை, உன் மடி மீது நான் சாய்ந்து இளைப்பாற ஆசை. உன்னோடு உறவாட எனக்கென்றும் ஆசை, உன் மடி மீது நான் சாய்ந்து இளைப்பாற ஆசை. வாரும் வாரும் இயேசுவே என்னில் தங்குவே, எந்த ஆசை தீவையறின் வரம் தாருமே. பிறரோடு ஒன்றாகி உறவாட ஆசை, இறைவோடு உன்னன் பகிர்ந்திட ஆசை. பிறரோடு ஒன்றாகி உறவாட
இப்படி ஆண்டவரை உற்று நோக்கவும். நிறைய நேரங்கள் நான் சொல்வேன், இது ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் நிறைய பேர் பெற்றிருப்பீங்க. காலையில ஒரு கதையை நான் வாசிக்க நேர்ந்தது. கணவன் ரிட்டையர்ட் ஆயிட்டார், வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு 65 வயது, மனைவிக்கு ஒரு 55 வயது. பேரை விட்டு கூப்பிடுறார், வா இங்க வா அப்படின்னார். என்னங்க அப்படின்னு, பக்கத்துல வா. கையை பார்க்கிறா, கையெல்லாம் அப்படியே அந்த காய்கறி வெட்டி நிறைய காயங்களாக இருக்கிறது, ஒரே சொரப்பா இருக்கு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். சொல்றாங்க, உங்களுக்கு தெரியல, இந்த வீட்டு வேலை செய்யறது, சமையல் வேலை செய்யறது, துணி துவைக்கிறது அல்லது காய்கறி கரையில வெட்டுறது, ஐயோ நான் அவனை கவனிக்காமலே விட்டனே அப்படின்னு சொல்லி அவர் வருந்துகிறார். மனைவி சொன்னான், உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு, நீங்க தான் பிஸியா இருக்கீங்களே. ஆமாப்பா, நான் மட்டும் எனக்காக வேலை செஞ்சேன், குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஏதாவது உழைத்தேன் தானே. உங்களெல்லாம் நல்லா பிள்ளைங்களை படிக்க வச்சு வெளிநாடு காமிச்சிட்டேன், ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன், உன்னை நல்லா வச்சுக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது மனைவி சொன்ன, நல்லா வச்சுக்கிறீங்க, ஆனா நீங்க திருமணமான போது அந்த நாட்கள் என்னால இன்னும் மறக்க முடியாது. நீங்க என் மடி மேல படுப்பீங்க, வேலைக்கு போயிட்டு என் மடியில, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நாட்கள் உருண்டோடி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அது சொல்றான் இந்த வயதான மனைவி. அவர் சொல்றாரு, ஆமாங்க நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இந்த கணவன் தன்னுடைய மனைவி மடியின் மீது படுக்கிறான். உலகத்தில் எவ்வளவு நான் சம்பாதிச்சிருக்கேன், வெளிநாட்டுலாம் போயிருக்கேன், பயங்கரமா உழைச்சிருக்கேன், ஆனால் அப்போதெல்லாம் கிடைக்காத ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம் உன் மடியில படுக்கும் போது. எனக்கு பிரியமான, இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த மடி, இதை பத்தி நிறைய விஷயம் நம்ம சிந்திக்கலாம். பல இன்னைக்கு அநேகர் இந்த ஆலயத்துல வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு மடி கிடைக்காத ஆண்டவரே, நான் படுப்பதற்கு எனக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி we are busy, நிறைய ஒர்க் லோடு, நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ள போகுது, மெஞ்சுக்குள்ள போயிருக்கு. பிள்ளைகள் நினைத்து, குடும்பத்தை குறித்து, இஎம்ஐ குறித்து, அது என்ன பண்றது, ரிட்டையர்ட் என்ன பண்றது, பிள்ளைங்களை கரை சேர்க்கணுமே, கல்யாணம் பண்ணமே, படிக்க வைக்கணுமே, சேர்த்து வைக்கணும், இப்படியா நிறைய விஷயங்கள்ல பாருங்க. இதே தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கு. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டா, ஆண்டவரே, இந்த மடியில படுக்கும் போது பாருங்களேன், இருக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த சுகம் சொல்லுவாங்க நிறைய. நான் சொல்ல அவசியம் இல்லை, குழந்தைகள் நான் சொன்ன இந்த நிகழ்வுலாம் அது ஒரு விதமான ஒரு அனுபவம், அது ஒரு சுகம் அப்படின்னு சொன்னா, ஒரு திடம், ஒரு நம்பிக்கை, சாய்ந்து கொள்ள ஒரு இடம் இருக்கு. சாய்ந்து கொள்ள மட்டும் இல்லை, தொடர்ந்து பயணிக்க எனக்கான இடம் இருக்கிறது. இந்த அருமையான நாளிலே நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய சபத்தில் இருக்கிறோம். இந்த மடிதான் இந்த ஆண்டவருடைய பிரசன்னம். நற்கருணை ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தை வருவது வெறுமனே ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, தேவைகளை மட்டுமே அள்ளி வீசி இடம் கிடையாது. தெய்வீக பிரசனத்துல நம்ம ஒன்றரை இணைக்கணும், நம்ம மறக்கணும் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய மிஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் இதுல தன்னையே மறந்தவர்கள் தான் கடவுளோடு ஒன்றரை கலந்தவர்கள், அவரோடு ஒன்றாகி போனவர்கள். நீங்களும் நானும் கூட நிறைய விஷயம் நம்மை சுத்தி நடந்து கொண்டிருக்கு. உங்க மனதுல, உங்க மூளையில, ஒவ்வொருக்குள்ள இங்க உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும் இருக்கு. வீட்டுக்கு போய் சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், +2 எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண தெரியும், நிறைய விஷயம் யோசிச்சு என்ன பண்ண போறோம். அதெல்லாம் வரதான் போகுது, அதெல்லாம் சந்திதான். ஆனா இங்க பாருங்களேன், இங்க இடம் ரொம்ப அருமையான இடம். நான் சொன்னேன் God provides. நீ ரொம்ப அழகான ஒரு சிந்தை அப்படி நான் அப்படியே தியான சிந்தையாக அப்படியே அவனோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் உலகை படைக்கிறான், அனைத்தும் நல்லதென கண்டார், மகிழ்ந்தார். அனைத்தும் நல்லதென மரங்களை படைக்கிறார், இயற்கையை படைக்கிறார், அனைத்தையும் படைத்து மனிதனை படைக்கிறார். அவருடைய படைப்பில் மிக சிறந்த படைப்பு எதுனா மனிதனை தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வசனம் நீங்க வாசிக்கணும், தொடக்க நூல்ல நீங்க வாசி கேட்டோம்.
இந்த மனிதனை படைத்து அவனுக்கு பயங்கரமான சுதந்திரத்தை கொடுக்கிறார். அனைத்தையும் ஆண்டுகோள், நீதான் எல்லாம் ராஜா. ஆனா மனிதன் பாவம் செய்கிறான், தீமை அவனுக்குள்ளே சென்று விடுகிறது. கடவுள் சொல்றான், நான் ஏன் இந்த மனிதனை படைச்சேன், ஏன் இந்த மனிதனை படைச்சேன்? கடவுள் வருந்தினார், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பாருங்க வசனம் சொல்லுது, ஏன் இவனை படைச்சனோ? நீங்க கூட நினைப்பீங்க, யாராவது ரொம்ப நம்பி இருப்பீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, உங்க கூடவே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் உங்களை தூக்கி போட்டு போயிருப்பான், இவனுக்கு போய் இப்படி பண்ணிட்டானே, இவனுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சனா அப்படின்னு சொல்லுவீங்களே. இந்த ஒரு மரணத்தை தான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு வசனத்தை வாசித்த போது. கடவுள் மிகவும் வருந்தினார். ஆனா உங்களுக்கு தெரியும், வசனம் சொல்லுது, கடவுள் தன் சாயலாக பாவனையாக மனிதனை படைப்போமாக இருக்கிற நீங்க நானும் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய பாவனை, உன்னதமான படைப்பு, மிக சிறந்த படைப்பு. எங்க ட்விஸ்ட்? மனிதனுக்குள்ளே தீமை, மனிதனுக்குள்ளே பாவம் நுழைகிறது, சாபம் சாவு இந்த உலகிலே வருகிறது. கடவுளை விட்டு மனிதன் இந்த உறவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். வாசி கேட்ட முதல் மாசி 2ஆம் பகுதி நான் வருகிறேன். கடவுள் எவ்வளவு கோபம் கொள்கிறார், வசனம் சொன்ன வருத்தப்பட்டார். தீமை எங்கு பார்த்தாலும் பாவம். கடவுள் இந்த உலகை அழிப்பதற்கு முன் வருகிறார். கடவுள் படைத்தவர், நீரினால் மழையினால் இந்த உலகை அழிக்க விரும்புகிற போது ஒரு மனிதனை பார்க்கிறார். அவருதான் யாரு? நோவா. வசனம் அழகாய் அவர் கடவுளுடைய பார்வை நேர்மையாளராக இருந்தார். அதான் கடவுள் சொல்றார், அவரை மட்டும் காப்பாற்றவில்லை, அவரையும் அவர் சார்ந்த மக்களையும் அந்த விலங்குகளையும் கூட காப்பாற்ற நிகழ்வை நாம் தொடர்ந்து வாசி. விளையாடுகள் சொல்றாங்க, நோவாவை இயேசுடைய முன் உதாரணமாக சொல்றாங்க. இயேசு பாவம் தவிர அனைத்திலும் மனிதராக இருந்தார், அவரை மற்றவர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற செம்மறியாக மாறினார். நீங்க அவனுடைய சமூகத்தில் இருக்கு. அச்செய்தியில பாத்தீங்கன்னா அவனு சொல்றார், புளிப்பு மாவு, அவருடைய வெளி வேஷம், அவருடைய பகைமை உணவை, அந்த மறையின் வருடங்கள் பரிசை பத்தி பேச அவனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? வசனத்தை நல்லா மாசினா சொல்றான், அவங்க அப்பம் இல்லையே, சாப்பாடு இல்லையே, என்ன பண்ண போறோம் அப்படி என்ற கவலை. இந்த உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் சொன்ன பல விஷயம், என்ன பண்ண போறோம் தெரியலையே, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த பொண்ணை என்ன பண்ண, இந்த பையனை என்ன பண்ண போறோம் தெரியலையே, +2 முடிச்சுட்டானே, காலேஜ் சேர்க்கணுமே, இந்த பொண்ணு வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணுமே, பரவாயில்ல, எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கீங்க. அதே ஒரு நிலைதான் அந்த சிடம் இருக்கிறது. ஏசு நீ பகல ரொம்ப போட்டுத்தா, கண்கள் மழுங்கி போயிடுச்சா, உங்கள் உள்ளம் மழுங்கி போச்சு, கண்ணு குருடாயிடுச்சா, காது கேட்கலையா, என்னையா நீங்களா உணர்ந்து கொள்ளவே இல்லையா? உங்களை என்னையும் பார்த்தா கேட்கிற. அழகாக ஒரு புத்தகம், ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் அப்படி ஒருத்தர், செல்ஃபிஷ் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றார். அந்த புத்தகத்தில் என்ன சொல்றான்னா, நம்ம அனைவருமே இருக்கோம்ல, நம்முடைய உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்புக்குள்ள நிறைய திசுக்கள் அணுக்கள்லாம் இருப்பதை அனைவரும் உணர்ந்து கொள். ஒவ்வொரு அணுவும் ஒரு செல்ஃபிஷா. இப்போ நம்ம உடம்பு, இப்போ நீங்கள் சாப்பிடல அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த உடம்பு என்ன பண்ணும், அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த தன்னை ஏற்றுக்கொள்ள, அது வாழணும்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அது என்ன பண்ணுமோ அதே செல்ஃபிஷ். இன்னைக்கு மனிதன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ். நான் அதிகமாக சொல்வேன், நம்ம ஒவ்வொருவருமே என்ன நம்முடைய மைண்டில் இருக்குன்னா, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறோம், நான் பொதுவாக பேசுகிறேன். பொருளாதாரம், பணம் பணம் பணம், அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வுடைய மையமாக மாறி போச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு நிறைய உழைக்கிறோம், அதுக்காக தான் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, தேவாத வேலையெல்லாம் உள்ள கலையை விட்டுவிட்டு இன்னைக்கு நிறைய தேவையில்லாத வருத்தங்களையும் தேவையில்லாத நோய்களையும் கூட சுமந்து கொள்கிறோம். அகல கால்களை விரித்து வைக்கிறோம். போதும் என்ற உள்ளமே இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாமல் போச்சு. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு ஏன் சொல்கிறான், நம்மலாம் இன்னைக்கு இதை அதிகமாக்கி கொள்வதால் தான் பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம், பைசா பைசா. அப்போ பைசா என்ன செய்யணும், ஐ எம் வெரி செல்ஃபிஷ், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதற்காக 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 என்னையே நான் என்ன பண்ணுறேன்னா அழைத்து கொள்கிறேன்.
சீடர்கள் அங்க பாத்தீங்கன்னா அப்பம் சாப்பாடு. இயேசு கேட்கிறேன், எத்தனை 5 அப்பங்களை நான் எத்தனை பேர் கொடுத்தேன், மீது எத்தனை கூட எத்தீங்க? 7 அப்பங்களை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன்? அப்ப இன்னைக்கு ஒரு சிந்தை தான் உங்க முன்பாக வைக்க ஆசைக்கிறேன். அவரை மையப்படுத்தியவர்களுக்கு அவ எல்லாம் கொடுப்பாருங்க. இயேசுவை ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ வெறுமனே பொருளாதாரம் நான் வேணாம் சொல்ல மாட்டேன், தப்பாச்சு, அது மட்டும்தான் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த சீடர்களை போல மற்ற எதுவுமே அவங்க மண்டையில போவே இல்லை. அவர் என்ன சொல்ல வந்தா இன்னைக்கு நிறைய நேரம் இப்போ நம்ம எதாவது பேசுவோம், இவங்க மைண்ட் எல்லாம் வேற எங்கேயா இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க சில பேர், எங்கடா இருக்கேன், அதுவா ஒன்றும் இல்லை, அது நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், லாஸ்ட் டேட்டு, அந்த பேங்க் லோனு பண்ணணும், அது இது ஃபுல்லாக அப்படியே அந்த வாழ்வை கூட இப்போ வாழ்ற இந்த வாழ்வை எத்தனை பேர் தொலைத்து போனதை நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவரை தேடுங்கள், அவருக்குரியதை நீங்க கொடுங்களேன், மற்ற அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படி வசனம் சொல்லு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றா, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், God provides. இதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். கொஞ்ச நாளா நான் ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன், என்னை கவர்ந்த அந்த மனிதர், அவர் இங்கே இல்லை, பாம்பேல இருக்கார் நினைக்கிறேன். வேற என்ன அப்படின்னா, ரோட்ல போயிட்டே இருப்பாரு, கண்ணாடி போட்டிருக்கார். அவர் கொஞ்சம் வசதியானவர் தான். யாராவது வசதி இல்லாத பிள்ளைகள் அப்படின்னா இப்போ குடிசைலாம் பார்த்தீங்க, பாம்பே தான் நினைக்கிறேன், நேராக போவார், சாப்பாடு எடுத்துன்னு போவார், நிறைய சாப்பாடு வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து ஊட்டுவார். யாருக்கா ட்ரெஸ் இல்லையோ அதெல்லாம் போய் கொடுப்பார். அதே மாதிரி பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பணம். இந்த மனுஷன் இதே தூளெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என்ன வேலை செய்ய தெரியல, நான் வசதியான தெரியுது. யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் சொன்ன இந்த செல்ஃபிஷ்னஸ் என்கிட்ட இருக்கு, நான் எனக்கு சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அடுத்தவரை பற்றி நம்ம எப்போ யோசிக்கிறோமா? எனக்கே இல்லை, நான் எப்படி அடுத்து கொடுக்குறது? நீங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றா, he gives, he provides. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். இங்க இருக்க சொல்லுங்க, நீங்க யாராவது ஃபாதர் ஒண்ணுமே இல்லை, ஃபாதர் சாப்பாடே இல்லாமல் இருக்க முடியவே முடியாது, நீங்க இருக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் வழியா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம், நீங்க வேலை செய்யறதுல யாராவது இருக்கலாம், சொந்த பந்தங்களா, ஏதோ ஒரு விதத்துல நீ கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் இந்த நேரத்தை நான் மீறி சொல்றதுதான், நீங்க ஆண்டவரை மையப்படுத்துங்க, நீங்க கேட்கவே வேண்டாம், உங்களை தேடி வரும். உங்கள் தேவைகளை அவர் அதிகரிப்பார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். நம்ம தேவைகளை அதிகரித்துவோம், தேவைகளை இன்னைக்கு நம்ம நிறைய அதிகரிதான். இன்னைக்கு நிறைய தேவையில்லாத தொல்லைகளுக்கெல்லாம் தூக்கம் இன்மை, உடல் சோர்வுகள், டென்ஷன், தலைவலி, அந்த வலி இந்த வலி, நிறைய ஒர்க்லோடு, நிறைய நேரம் உழைக்கணும், இப்படியான எண்ணங்கள்ல எங்க இருந்தா வேற வழி இல்லைன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் போய் தொட்டுட்டேன், காலை விட்டுட்டேன். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுங்க, கண்டிப்பாய் ஆண்டவரை நம்புவோருக்கு எல்லாம் கூடும். அவர் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்த முதல் மனிதன் செய்த பாவம், சுயநலத்தால பாவத்தால கடவுளுடைய உறவை துண்டித்து கொண்டான், பாவத்தை சம்பாதித்து கொண்டான். சீடர்கள் அவ்வளவு கூட இருந்து கூட, இயேசு எவ்வளவோ நன்மைகள் செய்த போது கூட அதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் வெறுமனே அந்த உணவின் மீது அவர்களால் நீங்க ரொம்ப அழகாய் சொல்றான். இன்னைக்கு மனிதர் ஏன்னா தீமை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு, செல்ஃபிஷ்னஸ். நீங்க செல்ஃபிஷ்னஸ் தப்பா ரைட்டானா கண்டிப்பா தப்பு தான், சில நேரங்கள் இருக்கலாம், ஆனா பட் நான் அதுவே வாழ்வே கூட இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை வருவித்துக் கொள்வோம். எனவே நிறமையான நாளில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நமதாக்கி கொள்வோம். ஆண்டவர் இப்போது நம்மோடு பேசுகிற அருமையான ஒரு பாடு, என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி தந்தாய். இன்னைக்கு நிறைய நேரங்கள் கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். நான் இதை அதிகமாக நம்புறேன். நம்ம நண்பர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, எவ்வளோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் வந்து கூட ஏதோ ஒரு ஸ்பார்க் என்னை தினந்தோறும் தொட்டு கொண்டே இருக்கு. நான் அதை அதிகமாக அனுபவிப்பேன். ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கடவுள் பேசிக்கொண்டே இருக்கு, உங்களோட பேசிக்கொண்டே இருப்பான். சில பல விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி, நான் செல்ஃபிஷ்னஸ், என்கிட்ட இருக்கிற அந்த தீமையை, எனக்கு இருக்கிற கெட்ட எண்ணங்கள், என்னிடம் இருக்க நல்ல எண்ணங்கள் நான் இன்னும் நல்லா வளர்த்து, இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கலாம்,
அதை இன்னும் நாம் பெருக்கிக் கொள்ளணும் என்ற விஷயங்களை இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மோடு இதோ ஒரு நற்கருணையில வீட்டிற்கு தெய்வம் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்டு நமது வாழ்வை மாற்ற அருள் வேண்டும். நீன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லை. ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை மட்டுமே மையப்படுத்தியவர்களாக வாழுகிறோம். எல்லா தீவுகளிலும்
எங்களை சந்திக்கிற தேவன் நீர். ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து பலவற்றை உருவாக்கியவரே, உலகம் வெறுமையாய் இருந்த போது அதை வளமையாக்கியவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவற்றை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவரே, எதையோ பற்றி எண்ணிக்கொண்டு எங்கள் வாழ்வை தொலைத்து விடாம். உம்மை மட்டுமே மையப்படுத்தி நீர் காட்டுகிற, நீ சொல்லுகிற இந்த காரியங்களை நாங்கள் செவனே செய்து முடிக்க, நீ காட்டுகின்ற பாதையிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் புரிவிராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காண் பாடல் மாண்பு. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாளினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பெருபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஒரு சாட்சி என்று காலையில் ஒருத்தர் வந்து சொன்னார். சாட்சி கண்டிப்பா நம்ம அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக நினைக்கிறேன். அவர் வந்து திருவண்ணாமலையை சேர்ந்தவராம். அவருடைய மகன் 23 வயது உள்ள மகன் 9 மாதங்களுக்கு முன்பாக காணாமல் போய்விடுகிறான். எங்க போனான்னு தெரியல. ஆனா அவர் நமது பங்கை சாராதவர். இங்க வருவாராம். அவருடைய மனைவியும் வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. எனக்கு தெரியல, அவர் வந்து அந்தோனிட்ட வேண்டு போனாராம்.
என் பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா? ஏன்னா பல இடங்கள்ல பல முறை போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துருக்காங்க, பேப்பர்ல போட்டோ போட்டிருக்காங்க, பல முயற்சி எடுத்திருக்காங்க, ஒரு தகவலும் தெரியவில்லை. அவர் அழுதுட்டு சொன்னார், 23 வயது பையங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சங்க, ஆனா எங்க போனான்னு தெரியல. அந்தோனியாரே, நீங்க தான், எனக்கு தெரியாது, என் பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா? இதுதான் அவரு நீ காலைல சொன்னது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணிட்டு போறாரா? போன வாரம், இந்த வாரம், நேற்றில் அதுக்கு போன கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பனியன் போட்டு வீட்டில் போய் நிற்கிறான் அந்த பையன். கை தட்டுங்க. அவர் அழுகிறார். அவர் சொல்ற, எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இது அவர் சொன்னது அவ்வளோ எளிமையான ஒரு நம்பிக்கை ஜெபம் தான். தெரியல, என் பையன் செத்துட்டானா இருக்கானா எனக்கே தெரியல. அவன் நிற்கிறான், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு என்ன பண்ணான்னு தெரியல, எதுவுமே நான் கேட்கல அப்படின்னு சொன்னேன். அந்தோனியாரே, என் பையன் உயிரோடு எனக்கு கிடைச்சிட்டான். பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே அன்புக்குரியது, நான் அவர் சொல்லியிருந்தா வேற மாதிரி இருக்கு, நான் உணர்வு பூர்வமாக என்ன சொல்ல முடியல. ஆகவே மீண்டுமாக சொல்லுதான், அந்தோனியார் நமக்கு எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ பேருக்கு, எத்தனையோ பேர் சொல்லி கொண்டே இருக்கு. எனவே நீங்களும் கூட அதே நம்பிக்கையோடு வாங்க. நிச்சயமா எனக்கு தெரியும், இந்த முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எவ்வளோ பேர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். நினைக்கிறேன் அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நன்மையே கண்டிப்பாக நம்முடைய அந்தோனியார் பொழிவார். நம்பிக்கையோடு இப்போது என்னை பூசுவாங்க பாடல். சாட்சி
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சோசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.